இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஸ்வா, உட்கார். இந்த பாரு விஸ்வா, நீ நினைச்சது தப்பு இல்லை. ஆனால் உனக்கு இன்னொரு தடவை இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா உன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். நீ இந்த வீட்டு வாரிசுடா. நம்ம வீட்டுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. எனக்கு அப்புறம் அதை நீயும் ஃபாலோ பண்ணணும். விஸ்வா, என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? நல்லா ஆம்பளை மாதிரி கம்பீரமா நிமிர்ந்து உட்கார்றா. அப்படி உட்காரு. விஸ்வா, நாம் ஆம்பளைங்க. வாழ்க்கையில் நம்ம பொம்பளைங்களை அடக்கி ஆளணுமே தவிர அவளுங்க சொல்றதை கேட்டு நடக்கவே கூடாது. அப்படி நடந்தன்னு வை, தலைக்கு மேலே ஏறிடுவாளுங்க. இந்த ஒரு தடவை நீ சொன்னு மன்னிச்சு அவளுங்களை வீட்டுக்குள்ள விட்டேன்னு வை, அவளுங்களுக்கு குளிர் விட்டு போயிருண்டா. அதுக்கப்புறம் இவனுங்க தானே, இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்ற மிதப்பு வந்துருண்டா. அதுக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்கக்கூடாது. அந்த ஆண்டவன் இந்த பூமியில் பொம்பளைங்களை படைச்சது எதுக்கு தெரியுமா? நம்மளை மாதிரி ஆம்பளைங்களுக்கு சேவை செஞ்சு காலடியில் கிடக்கணும்னு. அது அம்மா, தங்கச்சி, யாராக இருந்தாலும் சரிடா, நாம் அவங்கள அந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். அதை விட்டுட்டு நீ பாச கீசன் போயிட்டுன்னு வை, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுவாங்கடா. சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ எனக்கு நல்லா புரியுது. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன். பூனா, எங்க போற? காஃபி விஸ்வாவுக்கு. அவனுக்கு காப்பி எல்லாம் வேணாம், இங்க கொண்டு வா, நான் குடிக்கிறேன். இவனுங்க 2 பேரும் கெட்டு குட்டிச்சவர ஆனதும் இல்லாம அடுத்த தலைமுறையில் இருக்கிற என் பேரனையும் பொண்ணுங்களுக்கு எதிராக திருப்பி விடுறானுங்களே. அவன் மனசுக்குள்ள வெறுப்பை விதைக்கிறானுங்களே. ச்சே.